Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேர பட்டு சாரீ. ஸோ குபேர பட்டு சாரீஸில் வந்து ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்னில் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ நேத்தி போஸ்ட் பண்ண சாரிக்கும் இன்றைக்கி போஸ்ட் பண்ண சாரிக்கும் மைல்டான உங்களுக்கு வந்து டிசைன் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பார்க்குறதுக்கு வந்து செல்ஃப் கலர் சாரீ வந்து பார்க்க ஒரே மாதிரியே இருக்குது. பட் வந்து மைல்டான டிசைன் வேரியேஷன்ஸில் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண சாரீ தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கலர் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆனது ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. அவைலபிள் கலர்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன்லே இந்த டிசைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கலர்ஸுமே வந்து சோல்ட் அவுட்டும் ஆகிடுச்சு, ரீஸ்டாக்குமே வராமல் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இந்தமாரி மீனா சரி சில்வர் சரி கொடுத்த மாதிரி நம்ம செல்ஃப் பேட்டர்னில் வந்து ஒரு 2-3 days பிஃபோர் வீடியோவில் போஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண 1 hourலேயே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் இப்படி தான் இருந்தது சாரியோட பீசஸ்ஸு. ஸோ இதுவுமே ரொம்ப 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 ஒவ்வொரு சாரீஸுமே வந்து 2 பீஸ் 3 பீஸ் இவ்வளோ தான் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. இது ரொம்ப ரேர் கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ் பார்த்ததுமே கேட்குறாங்க, பட் வந்து இப்போ தானே வீடியோ போட்டிங்க புக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ போட்டதும் ஃபஸ்ட்டு ஒரு 150 to 200 வியூஸ் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து சாரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு தான் கொடுக்க போகிறோம். அது நாங்கள் வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதனால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் பார்த்ததுமே ரேர் கலெக்ஷன் புதுசாக இருக்குது அப்படின்னா பார்த்ததுமே வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஸோ இந்த கலெக்ஷனுமே வந்து இந்த மீனா புட்டாஸ் போட்ட கலெக்ஷனுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். ரேர் ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் நம்மளோட வீடியோவே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பேட்டர்னில் ஒரு 3 days பிஃபோர் போட்டிருப்போமே ஒழிஞ்சு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம போட்டதே கிடையாது. ஸோ இது ரொம்ப ரேர் கலெக்ஷன். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து குபேரப்பட்டு சாரீஸில் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட். இதில் நிறைய கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. இன்றைக்கி நியூ கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டில் வந்து இந்த மீனா புட்டாஸ் போட்ட மாதிரி சில்வர் புட்டாஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு. பேலன்ஸ் பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ், மோஸ்ட் டிமாண்டட் கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ் மட்டும் ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம 2ல் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீ. கிரேப் சில்க் சாரீஸில் வந்து இன்றைக்கி வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப் சில்க் சாரீ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருந்தது. பட் எல்லா கலர்ஸுமே ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபியூ கலர்ஸ் மட்டும் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஷேடிலே இப்படி நீங்கள் பிங்க் ஷேடு எடுக்கிறீங்க அப்படின்னா டார்க் லைட்டு மிடில் ஷேடாக அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 கலர்ஸ் போல் வந்துட்டு இருந்தது. அப்போ டோட்டலாக வந்து இந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40+ கலர்ஸ் வந்துருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 18 கலர்ஸ் போல தான் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இல்லாத கலர்ஸ் எல்லாமே இப்போ இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட ஓல்டு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இல்லாத கலர்ஸ் வந்து இருந்துச்சு, பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்க்குற இது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மைசூர் கிரேப். ஸோ அடுத்து இது வந்து காட்டன் கிரேப். காட்டன் கிரேப்பில் ஒரு சிம்பிள் காட்டன் கிரேப். இந்த பேட்டர்னில் நம்ம வந்து டோலா சில்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு இப்போ காட்டன் கிரேப் வந்திருக்கு. வாலி பிரிண்ட் போட்ட மாதிரி கீழே பார்டரில் வந்து உங்களுக்கு சரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக வியோ பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக வியோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாஃப்ட் கிரேப் மெட்டீரியல், சாஃப்ட் சில்க் அண்ட் கிரேப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மைசூர் கிரேப், அடுத்து பார்த்தது வந்து காட்டனும் கிரேப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் அண்ட் கிரேப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிற மெட்டீரியல். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் பேட்டர்னில், அடுத்து பட்டர்ஃப்ளை பேட்டர்னில், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பேட்டர்ன் வர மாதிரி இந்த மாதிரில நிறைய கிரேப் மெட்டீரியலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து இது பார்க்குறது வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் கிரேப். விஸ்கோஸ் கிரேப் பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு கூட வியோ பண்ணிக்கிற மாதிரி நல்ல ரிச்சாக
இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பாடியில் இருக்கிறதெல்லாம் வீவிங் பேட்டர்னில் வந்துடுது. கீழே பார்டர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்துடுது. பல்லுமே பாருங்கள் சிட் பல்லு கான்செப்ட் தான். ஆனால் பாடியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு பல்லுலேயும் வந்து தள்ளி தள்ளி சிட் பல்லுலேயே வந்து உங்களுக்கு அந்த செக்குடு பேட்டர்ன் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த சாரீலாம் நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூனிக்காக ஒரு தனியாக தெரிவிங்க அந்த மாதிரி இருக்கிற சாரீஸ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப வந்து மார்க்கெட்லேயே பார்த்துருக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டில் போகிறோம் அப்படின்னா ஷாப்ல எல்லாமே வந்து லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அந்தளவுக்கு ஷாப்பில் கூட விசிட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் வரும். ஆன்லைனில் ரொம்ப ரொம்ப நல்ல மூவிங்கில் போகுது அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்லேயே வரும். ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க மார்க்கெட் வராமலே ஆன்லைன்லேயே ட்ரெண்டிங்காக போயிட்டு அப்படியே முடிஞ்சிடும். ஸோ அதை மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்து விஸ்கோ ஸ்க்ரீன். ஸோ அடுத்து நம்ம 3ல் பார்க்குறது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே தேவையில்லை. மெட்டீரியல் பார்த்ததுமே தெரிஞ்சிடும். டோலா சில்க் சாரீ தான். டோலா சில்க் சாரியில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 650 to 750 ரேஞ்சஸில் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாரீ பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃப்ளாரல் பாடியில் கொடுத்த மாதிரி அதில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் மைல்டான சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரீஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சாரீ. இதெல்லாம் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். மெட்டீரியல் ஒரு 550 to 600 கிராம் வரைக்கும் தான் மெட்டீரியலோட வெயிட்டே இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக தின்னாக இருக்கும். மெட்டீரியல் வந்து தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் மெட்டீரியல். உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சிலாம் ஆனால் இருக்காது மெட்டீரியலில். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எதுக்காக போட்ட சாரீ அப்படின்னா ஆஃபீஸ் வேறு கலெக்ஷனுக்காகனே போட்ட சாரீ. ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மெட்டீரியல். எல்லா ஏஜ் குரூப்புமே வியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கட்டும் அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், மெட்டீரியல் வெயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ணணும், லைட் வெயிட் மெட்டீரியலாக வியர் பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ. நீங்கள் வியர் பண்ணால் தான் டோலா சில்கோட மெட்டீரியலோட அந்த உங்களுக்கு கேரி பண்ணுற அந்த ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸ் சாரியோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் வைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறதோட அந்த சாரீ எடுத்து வியர் பண்ணும் போது தான் அதோட கம்ப்ளீட் வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பார்க்கும் போது இதை லைட் வெயிட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியுது, இதை மாதிரி உங்களுக்கு தோணும். பட் வந்து நீங்கள் வியர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதும் தோணும். மெட்டீரியலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேரி பண்ணி ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு மெட்டீரியலுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ரொம்ப இச்சிங்காக இல்லாமல் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் இந்த மெட்டீரியல். ஸோ டோலா சில்க் மெட்டீரியலை பொறுத்த வரையும் நம்மக்கிட்ட ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல். நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிச்ச டிசைன் போட்டுட்டோனாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து புக் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நிறைய டோலா சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சமான டோலா சில்க் நிறையவே இருக்கும். இந்த சாரீ பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர் நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருவோம். இந்த ப்ளேஸ் ஷிப்பிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டா ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸோட பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி சொல்லியிருப்போம், சாரீஸ் வாஷபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருப்போம், ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் பற்றி சொல்லியிருப்போம். எல்லாமே சேம் ஃபார்மேட்லேயே வந்து ஒரே ஃபார்மேட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸில் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். ஸோ எந்த ஒரு தயக்கம் பயமோ இல்லாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா கொரியர் சர்வீஸ்னால டிலே ஆனாலும் 1 or 2 days டிலேயில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அப்படி இல்லை நம்ம சொல்கிற டேஸ்க்குள்ளே கூட உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு கிளைமேட்டிக்ஸ் சேஞ்சஸோ இல்லை ரொம்ப பெரிய பிக் ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படிங்கும் போது ஆர்டர்ஸ் நிறைய இடத்துல என்டென்னு இல்லை, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் நிறைய டிஸ்பேச் ஆகுறதுனால கொரியர் சர்வீஸ் அப்போ டிலே ஆகலாம். இப்போ நீங்கள் நல்ல ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 to 15 daysக்கு முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது ஸோ அப்போல்லாம் கண்டிப்பாக கொரியர் சர்வீஸ் ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா வந்து
சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து பார்சல்ஸ் புதிய இப்போ நிறைய வந்து பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்காக போச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நார்மல் டேஸில் உங்களுக்கு சொல்கிற டேஸில் வந்து வந்துடும். ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ அவங்க அன்னைக்கு டெலிவர் பண்ணாமல் மறுநாள் டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்னால தான் உங்களுக்கு அந்த 1 or 2 days கூட டிலே ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியர் சைட்லேருந்து அந்த டிலே ஆகுறது அது வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஏரியாலையுமே கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 10 o'clock பார்சல் வந்து அவங்க ஏரியா பிரான்ச்சுக்கு ரீச் ஆகிடுனா அன்றைக்கி டெலிவர் பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரீச் ஆகிருக்குன்னா அதை நாளைக்கு டெலிவர் பண்ணிடலான்னு வச்சுருவாங்க. இந்த மாதிரி சில இதனால தான் உங்களுக்கு பார்சல் டிலே ஆகும். மிச்சப்படி வந்து ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச், ரொம்ப மழை, ஃப்ளட் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து பார்சல் டிலே ஆகும். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டேஸில் வந்து ரீச் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் பயப்படாமல் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன், இல்லை வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன், இல்லை ஃபேமிலியில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அக்கேஷனுக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 1 week 10 days பிஃபோரே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 1 or 2 days டிலே ஆனால் கூட கரெக்டாக அந்த டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ வந்து இல்லை நான் நார்மலாக தான் ப்ராடக்ட் வந்து போடுறேன் என்னோடய ஓன் யூஸ்க்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எந்த டைமுக்கு கூட போட்டுக்கலாம். பட் வந்து நம்ம அக்கேஷனை வந்து பக்கத்தில் வச்சுட்டு போடும்போது நம்ம வந்து கொரியர் சர்வீஸ்னால டிலே ஆகுது அப்படின்னா வந்து அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமும் போயிடும். ஸோ அதனால் ஒரு அக்கேஷன் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 days முன்னாடியே நீங்கள் வித்தின் தமிழ்நாட்டில் ஓன் டிஸ்பேட்ச் சரியாக இருந்தால் கூட உங்களுக்கு 1 or 2 days வந்தாலுமே பரவாயில்ல. நீங்கள் ஒரு 1 week 10 days பிஃபோர் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் கன்வே பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரீச் ஆகிற டைம் வந்து ரொம்ப மெயின். கஸ்டமர் வந்து மைண்ட் செட்டில் இந்த சாரீ தான் நம்ம வியோ பண்ணணும், இந்த சாரீ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு எல்லா விமன்ஸுமே விரும்புகிறது அப்படியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கஸ்டமர் கேரில் வந்து எந்தெந்த கொரியர் சர்வீஸ் வந்து டிலே ஆகுதோ அங்கெல்லாம் நாங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி பார்சல் வந்து டிலே பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா சைடுமே வந்து கொடுத்தாலுமே அவங்க ஒர்க் பண்ணுறத ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ வந்து இப்போ வந்து அவங்களாலையும் இதனாலனா லிமிட்டட் கொரியர் டெலிவரி பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்களாலையுமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்காங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் நிறைய வீடியோஸில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து வளவலன்னு கூட பேசுவேன். இது வந்து எனக்கு தோன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு தெரிகிற சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு அப்பப்போ வீடியோஸில் கன்வே பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து இது அன்னெசரியாக பேசுகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. இது சில பேருக்கு தெரியாததை வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போடுற கலெக்ஷன்ஸும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.